ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. அதாவது சினிமாவில் ஒரு சீனோ ஒரு டைலாகோ இல்லை ஒரு கருத்துக்களோ பகிரப்படும் போது அது எல்லாமே உடனேவோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சோ அது உண்மையாவே ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ சினிமாவில் கற்பனையாக நடந்த ஒரு விஷயம் ரியல் லைஃப்ல உண்மையாலுமே அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 2008ல் நம்ம ரஜினி அவர்கள் நடிச்சு வெளிவந்த சிவாஜி படம் பயங்கரமா ஹிட் அடிச்சிச்சு. ஊழலுக்கும் கருப்பு பணத்துக்கும் எதிராக எடுக்கப்பட்ட இந்த படம் பயங்கரமா பேசவும் பட்டுச்சு. அந்த வகையில இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் காமிப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, ஒரு மாசத்துக்குள்ள அந்த நோட்டெல்லாம் உங்களோட அக்கௌண்ட்ல சரண்டர் பண்ணணும். அந்த நோட்ஸ் எல்லாமே 100 ரூபீஸ் நோட்ஸா கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் 100 ரூபீஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை மீறி நீங்க சரண்டர் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த 1000 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அடுத்ததா 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2018ல பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்துல சில டைலாக்ஸ்ல கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இருக்கிற 500 ரூபாய் 1000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டைலாக்ஸா வச்சிருப்பாங்க. இந்தியால வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன சொல்லுங்க? இங்க பாருமா, இந்தியாவுல ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறது தான். ஆக்சுவலா பிச்சைக்காரன் படம் வந்து மார்ச் மாசத்துல ரிலீஸ் பண்றாங்க. அதே இயர் 2016 நவம்பர் மந்த்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் 1000 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. 2008 சிவாஜி படத்துல சொன்ன விஷயமும் 2016 பிச்சைக்காரன் படத்துல சொன்ன விஷயமும் நிஜமா இருக்கு ரியல் லைஃப்ல. That the 500 rupee and 1000 rupee currency notes presently in use will no longer be legal tender from midnight to night. அடுத்ததா விஜய் ஆண்டனி போலீஸா நடிச்சு வெளிவந்த திமிரு பிடிச்சவன் படத்துல ரோட்ல டிரைனேஜ் எல்லாம் வழிஞ்சிட்டு இருக்கும். அந்த டிரைனேஜ் எல்லாம் இவங்க கிளீன் பண்ணுவாங்க. பொதுவாகவே போலீஸ்காரங்க போலீஸ் வேலையவே ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்துல அது அவங்களோட ஒர்க்கே கிடையாது, இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க டிரைனேஜை கிளீன் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி ஹைதராபாத்ல ஒரு ஃபிளைஓவருக்கு கீழே உள்ள சர்வீஸ் ரோட்ல ஒரு டிரைனேஜ் குழி வந்து அடைச்சிருக்கும். அதை ஒரு டிராபிக் போலீஸ் ஒரு ஏசிபி 2 பேர் சேர்ந்து அந்த டிரைனேஜ் ஹோல்ல அடைச்சிட்டு இருக்க அந்த குப்பைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இது அவங்களோட ஒர்க்கு கிடையாது, இருந்தாலும் அந்த இடத்துல தண்ணி பெருகி வெள்ளமாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனால அந்த ட்ரைனேஜ் ஹோல்ல இருக்க குப்பைகள் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்ததா 2013ல சிங்கம் படத்தோட சீக்குவலா சிங்கம் 2 அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துல ஒரு டெரர் வில்லனா டேனி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அந்த படத்துக்கு மெயின் பிளஸ் பாயிண்டே அந்த ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட ட்ரக்ஸ் கடத்துற கும்பல்ல ஜாக்விம் மால்வின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருப்பாரு. சோ அந்த டீமே அந்த படத்துல ட்ரக்ஸ் கடத்துற கும்பலா தான் நடிச்சிருப்பாங்க. அந்த கடத்தல் கும்பல்ல இருக்க ஒரு பர்சன் ஜாக்விம் மால்வின், அவர் ரியல் லைஃப்லயே 2021ல பெங்களூர்ல இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரக்ஸ் அப்ளை பண்ணி போலீஸால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்ல 20க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு. மேஜரா இவரோட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் கடத்துறவரா தான் இருந்து நடிச்சிருக்காரு. அதையே அவர் ரியல் லைஃப்லயும் பண்ணதுனால பெங்களூர் போலீஸ் அவரை கைது பண்ணிருக்காங்க 2021ல. அடுத்ததா 2018ல கேரளால வந்த ஃப்ளட்டை பத்தி 2018 அப்படின்ற டைட்டில் வச்சு ஒரு மூவியை 2023ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துல வர ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு அஸ்பெஸ்டாஸ் வீட்டுக்குள்ள ஒரு அம்மா, அப்பா, ஒரு நடக்க முடியாத பையன் 3 பேரும் மாட்டிக்குவாங்க. தண்ணி நிரம்பி வழிஞ்சிரும் வீடு ஃபுல்லாமே. அவங்க அந்த அஸ்பெஸ்டாஸ் சீட்டு கம்பி மேல அதை புடிச்சுக்கிட்டு யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஒரு சின்ன போட் எடுத்துட்டு வந்து மேல உள்ள சீட்டை உடைச்சு உள்ள இருக்கவங்கள காப்பாத்தி கூட்டி போவாரு. இது படத்துல வந்த சீன். இந்த ஒரு சீன் ரியல் லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா நம்ப முடியுதா? நடந்திருக்கு. 2023ல சென்னை ஃப்ளட்ல ஒரு அம்மா 2 பசங்க 3 பேருமே ஒரு அஸ்பெஸ்டாஸ் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. 1.5 நாளுக்கு அப்புறமா மீட்பு பணியினர் அந்த பக்கம் வழியா போகும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவங்களோட சவுண்டு கேட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த படத்துல உள்ள மாதிரி வீட்டோட டாப்ல இருக்க கம்பியை பிடிச்சிட்டு 2 பசங்களும் ஒரு அம்மாவும் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரெஸ்கியூ டீம் போயிட்டு தான் அந்த 2 பசங்க ஒரு அம்மாவையும் காப்பாத்திருக்காங்க. இது வந்து ரியல் லைஃப்ல சென்னையில் நடந்த ஒரு விஷயம். அடுத்ததா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இப்போ பொலிட்டிக்ஸுக்கு வந்துட்டாரு. அதனால இதுக்கு முன்னாடி அவர் பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா நடிச்ச படங்கள் எல்லாமே இப்போ ரியலா நடந்துட்டு இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்குவோம். அதுலயும் குறிப்பிட்டு சில முக்கியமான சீன்ஸ சம்பவங்களா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தி படத்துல அவர் அந்த டனலுக்குள்ள இருந்து வெளியில வந்து போயிட்டு விவசாயிகளுக்காக அவ்வளவு பிரஸ் மீடியா இருக்கும் அவங்க முன்னாடி பேசிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சீனை இப்போ இவர் பயங்கரமா ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. அதுதான் இப்போ பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா அவர் ஒரு வேன்ல போயிட்டு அதை பேசும்போது அவர் டனலுக்குள்ள இருந்து எழுந்து வர்ற மாதிரியே அந்த வேனுக்குள்ள இருந்து எழுந்து வந்து விவசாயிகளுக்காக அவ்வளவு பிரஸ் மீடியா முன்னாடி பேசுற விஷயம். Hey, I've seen this one. This is a classic. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணும். ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன்.
அடுத்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல், சூர்யா, ஜோதிகா, பூமிகா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் லவ் மூவி. இந்த படத்துல சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சீன் அப்படியே இவரோட ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் ரியல் லைஃப்ல கல்யாணம் ஆகி பசங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஹீரோ ஹீரோயின்ஸ் அவங்க கூட நடிச்ச ஆளுங்களையே கல்யாணம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இவங்களை மட்டும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அவங்க நடிச்ச படங்கள்ல இது மாதிரி சொந்தக்காரங்களுக்கு மத்தியில கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன்ஸ் வந்தது கிடையாது. பட் அந்த படத்துல லவ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா சில்லுன்னு ஒரு காதல் படத்துல இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும், அதுக்கப்புறமும் கல்யாணம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன் வந்த சில்லுன்னு ஒரு காதல் படம் ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா 2006 செப்டம்பர் 8. படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்லயே 2006 செப்டம்பர் 11th இவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. சோ இந்த ரீசன்ஸ்னால தான் இவங்களை இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்கேன். Oh my God, what a woman. ஹாய் மாலினி, நான் இதை சொல்லி ஆகணும். சிம்பிளா சொல்றேன், உன்னை காதலிக்கிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம். உங்களுக்கு அசின் பிடிக்குமா, சமீரா பிடிக்குமா? நம்மளுக்கு எப்பவுமே சோதாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா. அவர் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் அவர் அந்த டைம்லேயே கணிச்சிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சீன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய் விளக்கு மாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அடுத்ததா ஒரு ப்ரோக்ராம்ல சூர்யா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. உங்க கார்த்திக் தம்பியோட நீங்க சேர்ந்து நடிக்கிறதா இருந்தா என்ன படத்துல எப்படி நடிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, கார்த்திக் ஒரு பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல பையனாகவும் நான் ஒரு டெரரான வில்லனாகவும் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேஷுவலா ஒரு டாபிக்ல பேசுவாங்க. படத்துலயாவது நான் சைலண்டான ஒரு வில்லனாகவும் கார்த்திக் இப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல பையனாவே இருக்கணும் அப்படி நடிச்சான்னா ஒரு படம் நடிச்சு தான் பார்க்கணும் ஆசை, ஒரு இமேஜை மாற்றணும்னு ஆசை. இந்த ஒரு டாப்பிக்கை சீரியஸாக எடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்க 2 பேரையும் அதே மாதிரியே ஒரு படத்தில் நடிக்க வச்சிருப்பாரு. அதுதான் விக்ரம். அடுத்ததா நிமி படத்துல உதயநிதி ஸ்டாலினை ஒருத்தங்க கடைவீதியில் அடிச்சு போடுவாங்க. அந்த டைம்ல உதயநிதிக்கு சண்டை போட தெரியாது, அதனால அடியை வாங்கிட்டு பேசாம வந்துட்டு சவால் விடுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவங்களை அடிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து படத்துல நடந்த சவால். இதே சவாலை நம்ம தமிழ்நாடு பாஜக கட்சியோட தலைவராக இருக்க கே அண்ணாமலை அவர்கள் விட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை தேர்தலில் தோக்கடிக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ற ஒரு சவால். என்ன போட்டு அடிச்சவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை திருப்பி அடிக்காம நான் செருப்பு போட மாட்டேன். திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வெறுங்கால. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அடுத்ததா சுந்தர்சி அவங்களோட நகரம் படத்துல வடிவேலு வந்து திருடன் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஒரு சீன்ல இவங்க வீட்டுக்கு திருட போகும்போது இவருக்கு 100வது திருட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு கட் அவுட் வால் போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரியே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஏரியால ஒரு திருடனுக்கு இதே மாதிரி வால் போஸ்டர்ஸ் அண்ட் கட் அவுட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. அது யார் அடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, BSNL ஃபைபர் கேபிள் ஒயரை திருடிட்டு இருந்திருக்காங்க. இதனால அந்த BSNL ஆபீஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த திருடனுக்கு இந்த கட் அவுட்டை வச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாமல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.